வணக்கம். நேற்றைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பல்கலைக்கழகங்கள் சட்டங்கள்ல கொண்டு வந்த திருத்தங்களை தடை செய்து, அதாவது நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த சட்டத்தினுடைய பின்புலம், இந்த சட்டத்தோட சேர்ந்து இதர 10 மசோதாக்களை சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ஒப்புதல் கவர்னர் ஒப்புதல் நிலுவையில் இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல திமுக வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தின் கீழே உள்ள சரத்து 142 கீழே அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களையும் உடனடியாக சட்டமாகிறது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. குறிப்பா நேற்றைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்துல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை முதல்வருக்கு கொடுக்கும், பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதல்வர் இருப்பார் என்றும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்த மசோதாவில் இவங்க கொண்டு வந்ததுக்கான நோக்கம், எடுத்துக்காட்டு அப்படின்ற பகுதியில குஜராத், தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற சட்டங்கள் இருக்கிறதாகவும், அதன் அடிப்படையில முதல்வருக்கு அதிகாரம் அளித்து முதல்வர் துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும், முதல்வர் வேந்தராக பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் வழங்குறாங்க இந்த சட்டம் ஏற்படுத்தியதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயமே முழுக்க முழுக்க பொய். இந்த குஜராத் பல்கலைக்கழக சட்டம், தெலுங்கானா பல்கலைக்கழகங்கள் சட்டம், கர்நாடகா பல்கலைக்கழகங்கள் சட்டம் இவற்றில் எல்லாம் பிரிவு 10ல யார் கவர்னரா இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பார் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. துணைவேந்தர் தேர்ந்தெடுப்பதை பொறுத்த அளவுல வேந்தரா இருக்கக்கூடிய கவர்னர் ஒரு குழு, தேடுதல் குழு அமைப்பார். அந்த குழு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளில் உள்ளவர்களை கவர்னர் நியமிப்பார். அது மாநில அரசினுடைய கலந்தாலோசனையினுடைய நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குதோ ஒழிய எங்கேயுமே முதலமைச்சர் வேந்தரா செயல்படுவார், துணைவேந்தர்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பார்னு மேற்கண்ட 3 மாநில சட்டங்கள்லயும் குறிப்பிடப்படலை. இந்த காரணத்தை வச்சு இதோட இல்லாம மத்திய பல்கலைக்கழகங்களுடைய சட்டம் யூஜிசி ஆக்ட், யூஜிசி விதிமுறைகள், யூஜிசி ரூல்ஸ், இதன் அடிப்படையில இந்த மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் மத்திய அரசுக்கு சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் விரோதமா இருக்குது. அதனால இத முழுமையா ஆய்வு செய்து இது திருப்பதா என்ன செய்யறதுன்ற நடவடிக்கைக்காக தான் இது நிலுவையில் இருந்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த மசோதாக்களை உடனடி சட்டமாக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்ட போது இந்த சட்டங்கள் மத்திய சட்டங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் விரோதமா இருக்குதா இல்லையான்ற விவரங்களை ஆய்வு பண்ணலை. ஒரே காரணம் காலதாமதம். நிறைய காலதாமதத்தினால இந்த மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிறதுனால அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதெல்லாம் மசோதா சட்டமாக்கப்பட்டது. இப்போ கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, பொது பிரிவுல மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கான பொது பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மட்டுமே செல்லுமோ ஒழிய மாநில அரசினுடைய சட்டம் செல்லாது. எந்த அளவுக்குன்னா இதுக்கும் அதுக்கும் முரண்பாடு ஏற்படாதவாறு இருக்கணும். முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசினுடைய சட்டம் செல்லும், மாநில அரசினுடைய சட்டம் செல்லும். அந்த வகையில இப்ப பொதுநல வழக்கு போட்டு அந்த வழக்கை விசாரிச்சு சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அந்த திருத்த சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது திமுக வக்கீல்கள், குறிப்பா வில்சன் வெளியில் சொல்றாரு, நாங்க எங்களுடைய ஆட்சேபனையை கேட்டோம், நாங்க சொன்னோம், கடுமையா ஆட்சேபனை பண்ணோம், நாங்க டீட்டெயிலா பதில் கொடுக்கணும்னு சொன்னோம், எதையுமே கேட்டுக்கல, மைக்க ஆஃப் பண்ணிட்டு அவங்க உத்தரவை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டதுக்கு ஆர்டர் அப்லோட் ஆகும் பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? நீங்க பேச வேண்டியதை பேசிட்டீங்க. உத்தரவு போடும்போது மைக் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை.
உத்தரவு போட்டு அந்த உத்தரவு உடனடியாக இணையதளத்துல வெளியிடப்பட போகுது. அதை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா இத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த திமுக வக்கீல்கள் பண்றாங்க. ரெண்டாவது, இந்த திமுக வக்கீல்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது நீதிமன்ற தீர்ப்பா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் பேசினார், இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு எல்லாம் பேசினார். அந்த மாதிரி இந்த ஒரு மேட்டிமை மனோபாவத்துல, எதேச்சதிகார மனோபாவத்துல இந்த திமுக வக்கீல்கள் நீதிமன்றத்துல நடந்துக்கிறாங்க. இது நீதிமன்ற மாண்பை குலைக்கும் வகையில இருக்குது இவங்களுடைய நடவடிக்கைகள். இதற்கு அடுத்தபடியாக இந்த செய்தி ஊடகங்கள், திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், இந்த நீதிபதிகள், இடைக்கால தடை உத்தரவு கொடுத்த நீதிபதிகளினுடைய புகைப்படத்தை போட்டு அதற்கு சில பின்புலங்களை மறைமுகமாக, இந்த புகைப்படத்தின் மூலமாக சில மறைமுக விஷயங்களை சொல்ல வராங்க. அதன் அடிப்படையில ஜாதி, மதம், இப்படியான விஷயங்கள், அவங்க நெற்றியில அணிந்திருக்கிற சின்னங்கள், இதையெல்லாம் ஒரு குறியீடா வச்சு இவங்க ஒண்ணு சொல்ல வராங்க. எதுவும் இல்லாம இந்த திமுகவினுடைய தகவல் ஒளிபரப்பு அமைப்பு, இணையதள அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் நேரடியாக ஜாதிய வன்மத்தோட நீதிபதிகளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சுதந்திரமான நீதி பரிபாலனத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய மாண்பிற்கும் நீதிபதிகளினுடைய மாண்பிற்கும் எதிரானது, தெரிந்தே வேண்டுமென்றே அவமரியாதை செய்யக்கூடிய விஷயம். இதற்கடுத்து திமுக வக்கீல்கள் சொல்றாங்க, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தால அங்கீகரிக்கப்பட்ட சட்டம், அதை எப்படி உயர் நீதிமன்றம் தடை விதிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு பலவித காரணங்கள், அரசியல் சாயம், இந்த மாதிரி பல விஷயங்களை இதுக்கு கற்பிதம் பண்றாங்க. பொதுவெளியில, இணையதளத்துல பேசுறாங்க. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அந்த சட்ட மசோதாக்கள் நீண்ட காலம் நிலுவையில் இருந்தது, அதனால எங்களுக்குள்ள தனிப்பட்ட, உச்ச நீதிமன்றத்துக்குள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை பிரயோகித்து இதையெல்லாம் நாங்க சட்டமாக்குறோம்னு சொன்னாங்க. இந்த சட்டங்களுடைய அந்த சட்ட சரத்துக்கள் எல்லாம் நியாயமானவையா, சரியானவையா, சட்டப்படி அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா, மத்திய சட்டங்களுக்கு உட்பட்டதா அப்படின்ற விஷயங்களை அதெல்லாம் ஆய்வு பண்ணல. இதுதான் விஷயம். அது இப்ப சட்டம் ஆகின பிறகு ஒரு மசோதாவை நீங்க கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாது. ஆனா சட்டம் ஆகிட்டா நீதிமன்றத்துல அதை எதிர்த்து இந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி பண்ணலாம். அந்த வகையில தான் இந்த வழக்கு தாக்கல் ஆயிருக்குது. இந்த சட்டம் மத்திய சட்டங்களுக்கு, மத்திய பல்கலைக்கழக சட்டங்களுக்கு விரோதமா இருக்குது, எதிரா இருக்குது. அதனால இது கவர்னருடைய அதிகாரத்தை பறிப்பதாக இருக்கிறது, இது பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில அப்பட்டமா இது விதிமீறல், முரணான சட்டம், மத்திய சட்டங்களுக்கு முரணான சட்டம் என்ற அடிப்படையில இந்த வழக்கு இப்போ விசாரிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முகாந்திரம், எடுத்த எடுப்பிலே முகாந்திரம் இருக்கிறது என்பதால இந்த தடையாணை, இடைக்கால தடையாணை கொடுத்திருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க நீதி பரிபாலனத்துல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் சட்டக்கூறுகளை ஆய்வு செய்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இதற்கு இந்த திமுக அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை இவங்களுடைய அரசியல் வேலைக்கான ஒரு பகுதியா, ஒரு களமா இவங்க பயன்படுத்த பாக்குறாங்க. இதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் இந்த திமுகவினுடைய நாடகத்துக்கு துணை போகக்கூடாது, அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை நம்பக்கூடாது. ஆகவே இந்த உத்தரவு மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய உத்தரவு. மாநில அரசாங்கம் தான் நினைப்பதையெல்லாம் செய்ய வேண்டும், தான் நினைக்கிற அரசியல் விஷயங்களுக்கு, அரசியல் நாடகங்களுக்கு சட்டம் இயற்றுவதையும் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தையும் தவறா பயன்படுத்தணும்ன்ற எண்ணத்துக்கு கிடைத்த சம்மட்டி அடி தீர்ப்பு, சம்மட்டி அடி உத்தரவு என்பதால் இது மிகவும் வரவேற்க வேண்டிய உத்தரவு. நன்றி, வணக்கம்.